பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது எல்லையில் துன்மார்க்கன் வேறு கொள்ள முடியாது. ஆதார வசனம் சங்கீதம் 129வது சங்கீதம் 4, 5, 6 வசனங்கள். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும், அதாவது உங்களை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டில் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளருமுன் உலர்ந்து போம். ஜெயம் கொள்ளுகிறவர்களே. உபாகம் 33:29 கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவர் யார் என்று. யாரும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனமாகி நமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நாம் படைத்த தேவனையே தெய்வமாக, தகப்பனாக, நண்பனாக, எஜமானனாக கொண்டுள்ளோம். பழைய ஏற்பாடு பக்தனாகிய தாவீது இதை அனுபவித்து சொல்கிறான், இவ்விதமான சீரைப்பற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 144:15. எவ்விதமான சீர்? இதற்கு வசனம் 12, 13, 14 வாசியுங்கள். அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இத்தனை அம்சங்களும் நமக்கு உண்டு. இதை பாடி வைத்த தாவீதின் வாழ்வில் பள்ளத்தாக்கள், முற்கள், அடைபட்ட வாசல்கள் இருந்தது இல்லைங்களா? கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, காட்டக்கூடிய தயை, கிருபை, இவைகளெல்லாம் இந்த நெகட்டிவிலையெல்லாம் ஒன்றுமில்லை என்றாக்கிவிட்டு மேலே உயர்த்தி நான் பாக்கியவான் என்று நம்மை சொல்ல வைக்கும். ஹல்லேலூயா. கிருபை போதுமானது. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகும், தயை பெருகும். இதில் முக்கியமானது நமது பாதுகாப்பு. சங்கீதம் 144:14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும், சத்துரு உட்பகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. கேட்டீர்களா? எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும் என்பது நம்முடைய பலன். என்ன பலன்? ஆவிக்குரிய பலன். நம்முடைய துதி பலி, ஸ்தோத்திர பலி, ஆண்டவருடைய இரத்தத்தை மகிமைப்படுத்தி பேசுவது. எதற்கு இருந்தால் இல்லாவிட்டால் இதற்கு நேரத்தை கொடுங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் எல்லைகளில் வர முடியாது, உள்ளே நுழைய முடியாது, நடுநடுங்கி போய்விடுவான். புதிய ஏற்பாட்டு காலத்தில், கிருபையின் காலத்தில், புதிய இரத்த உடன்படிக்கை காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவ நீதியை பெற்ற நமக்கு இன்னும் எவ்வளவு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. எந்த தீய சக்தியும் நம்ம அருகில் வர முடியாது. ஆனால் இந்த தீய சக்திகளை நம்ம எல்லைக்குள் நுழைய வகை தேடி சுற்றித் திரியும். அது எப்படியாவது நுழையலாம் என்று சுற்றித் திரியும். 1 பேதுரு 5:8, யோவான் 10:10, ஏசாயா 54, 15, 16, 17 வசனங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை நான் தான் உண்டாக்கினேன், ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன், ஆனாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நான் தான் இவற்றையெல்லாம் சிருஷ்டித்தேன், ஆனால் உன்னை ஒன்று தொடாது என்கிறார். உலகத்தில் மகா பெரிய கெடுதியை உண்டாக்குற வைரஸுகள் உண்டு, துன்மார்க்கன் உண்டு, புயல் உண்டு, சுழல் காற்று உண்டு, பட்சிக்கிற அக்கினி உண்டு, பாழாக்கிற கொள்ளை நோய்கள் உண்டு, விளைச்சல்களை நாசம் பண்ணுகிற புழுக்கள், வெட்டுக்கிளிகள் உண்டு. ஆனாலும் உன்னையும் உன் வீட்டையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாப்பேன். மிரட்டுகிற முரட்டாட்டம் கொண்டவர்கள் உண்டு, ஆனால் இவர்கள் உன் அருகில் வர நான் அனுமதிக்க மாட்டேன். சங்கீதம் 91:3-13 வரை வாசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தில் உண்டு, ஆனால் நம்மை தொட அவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை வாசிக்கும் போது அவ்வப்போது பாதுகாப்பு அறிக்கை செய்ய வேண்டும். சங்கீதம் 91:7-8 வசனங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களினால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். எத்தனை அற்புதமான வாக்குகள் பாருங்கள். இனி பாதுகாப்பு குறித்து கவலைப்படவே கூடாது, பயப்படக்கூடாது. தகுடு வச்சுட்டான், சுற்றி போட்டு விட்டார்கள், இன்னும் அதையும் இதையும் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லவே கூடாது. இருக்கலாம், அது உலகத்தில். உங்களையும் என்னையும் நம்ம எல்லையே கூட தொட முடியாது. சாத்தான் பக்கத்தில் வரவே முடியாது. மீகா 4:4 கர்த்தர் சொல்கிறார், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான்.
பயமே நமக்கு வராது, வரக்கூடாது. அவரவர்கள் வீட்டில் அவரவர்கள் குழந்தைகளோடு இந்த குழந்தை கெட்டு விடுமோ, அவனோடு சேர்ந்து விடுவானோ, இந்த கணவர் கெட்டு விடுவாரோ, இந்த பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்க வேண்டும். அந்த ஜாக்கிரதை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு நாளும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. 1 யோவான் 4:18 என்ன சொல்லுகிறது? எல்லாரும் உங்களுக்கு தெரியும். பயமானது வேதனை உள்ளது, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயமும் அவிசுவாசமும் ஆண்டவருக்கு அருவருப்பாடும். எதை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் பயப்படும் பொழுது ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறீர்கள், மகிமையை மட்டுப்படுத்துகிறீர்கள் என்பது அர்த்தமாகும். பயம் வேதனையில் ஒரு நாளும் அந்த பயத்தை அனுமதிக்க மாட்டார், நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த வேலி, அந்த அக்கினி வேலி உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்டு. ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருப்பதை நம் மனக்கண்கள் காண முடியாது, ஆனால் உள்ளே வாசம் செய்கிறார் என்று நம் ஆவி நம்முடனே சொல்கிறது அல்லவா? அப்படித்தான் பாதுகாப்பை குறித்து பயம் வருமானால் இதற்கடுக்க கர்த்தர் கொடுத்த பயம் அல்ல. பயம், சந்தேகம் பிசாசின் ஆயுதங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை என்று அது பெயரிட்டே சொல்கிறார். பயமும் இல்லை, நான் கொடுக்கவில்லை, தெளிந்த புத்தியும் தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே எழுப்பி பாதுகாப்பு வளையமுள்ள வாக்குகளை எடுத்து அறிக்கை செய்யுங்கள். வரும் வரும், ஆனால் அதில் நிலைத்திருக்கக்கூடாது. அவன் சுருட்டி கொண்டு வேறிடம் போய்விடுவான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க சீரியாவின் ராஜா ஒரு படையை அனுப்பினான். எலிசா இருக்கும் பட்டணத்தை சுற்றி வளைந்து கொண்டார்கள். ஒரு தேவ மனுஷனை பிடிக்க ஒரு இராணுவமே வந்தது. எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து இந்த சேனையை பார்த்து பயந்து வந்து எலிசாவிடம் சொன்னான். எலிசான் அவனை பார்த்து, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிற அதிகம் என்றான். அவன் முழித்திருப்பான். என்ன இப்படி சொல்கிறார்? ஒரு இராணுவமே வந்து சுற்றி கொண்டிருக்கிறது. எலிசா கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணினார். இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களால் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவனுடைய வேலைக்காரன் கண்டான். எலிசா தேவனை பார்த்து சேனையை அனுப்பும் என்று விண்ணப்பம் செய்யவில்லை. இருக்கிற சேனையை உனக்கு பார்க்க கண்களை திறந்தருளும் என்று தான் கேட்டான். அப்படி உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக என்று. உங்களை சுற்றி பாதுகாப்பு வளையம் உண்டு, தேவ தூதர்கள் உண்டு. ஹல்லேலூயா. காற்றுகளாக சூழ்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் உருவாக்கலாம், ஆனால் அது வாய்க்காது. மழை பெய்தவுடன் சுவரில் புல் முளைத்திருக்கும், பார்த்திருக்கிறீர்களா? வெயில் ஏறிடவுடன் கருகி போகும். முளைத்த அன்றே கருகி போகும். அது வேறு கொள்ளவே முடியாது. நன்றாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த துன்மார்க்கனி சாபமோ பொல்லாப்போ சதி திட்டங்களோ உங்கள் மேல் வேறு கொள்ள முடியாது. வரலாம், ஒரு காற்று போல் அடித்து கொண்டு போகலாம், தலைப்பாகையோடு போய்விடும். உங்களை தொட முடியாது. நீங்கள் ஆண்டவருடைய கண்மணி. நின்று எதையாகிலும் கெடுதல் செய்யலாம் என்று அவனது முயற்சி தோற்று போய்விடும். உங்களை கட்ட கயிறுகளை, தந்திரங்களை எடுக்கும் போதே அந்த கயிறுகள் அறுபட்டுப்படும். அது அவனுக்கு தெரியாது. அவன் நினைப்பான் உங்களை கட்டியாகி விட்டது என்று நினைப்பான். அந்த கயிறு எப்பவே அறுபட்டு விட்டது என்பதை அவன் அறியான். இந்த பாதுகாப்பு வளையத்தில் நாம் ஓட்டை போட்டு சத்துருவுக்கு இடம் பண்ணி கொடுக்க முடியும். எப்படி? சங்கீதம் 1:1. துன்மார்க்கன் ஆலோசனை நடக்கக்கூடாது, லாபம் கருதி. இது செய்தால் இவ்வளவு லாபம் கருதி ஆண்டவருக்கு பிடிக்காது என்பது தெரிந்திருந்தவன் செய்தால் நம்முடைய பாதுகாப்பு வளையத்தில் ஓட்டை விழுந்துவிடும். அது வாய்க்கவும் ஆகாது. பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது. இவர் பாவிகள், பாவம் செய்கிறவர்கள் என்று தெரிந்திருந்தும் என்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று இருக்கக்கூடாது. நிற்கிறேன் என்று சொல்லுகிற விழாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு துணிச்சல் வரக்கூடாது. அப்படி வந்தால் ஓட்டை விழுந்துவிடும். பரியாசக்கார உறவு ஆகவே ஆகாது. யாருடெல்லாம் உறவு ஆகாது என்று தேவன் திட்டவட்டமாக எழுதி கொடுத்தார். எனக்கு தெரியாது என்று சொல்லாதீர்கள். ஒவ்வொரு பாதுகாப்பாக சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, வேலைக்கு போகிற இடத்தில், வீட்டிலே தினமும் ரத்தத்தை தெளித்து தெளித்து ஜெபிக்க வேண்டும். ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். எந்த முயற்சி எடுக்க மாட்டேன், பாதுகாப்பு வரும் என எப்படி வரும்? ஒரு சின்ன விலைக்கிரயமாக செலுத்த வேண்டாமா? ஜெபிக்க நேரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க. துதி பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தாமல் ஒரு கர்த்தரின் பிள்ளை நிர்விசாரமாக இருக்கக்கூடாது.
இயேசுவின் இரத்தத்தின் மகிமையை வீட்டிற்குள் பேச வேண்டும். வெளியே போகும்போது பிள்ளை கணவர்கள் மீது கை வைத்து ஜெபித்து அனுப்ப வேண்டும். இரத்தத்தை தெளித்து பாதுகாப்பிற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஜெபித்து அனுப்ப வேண்டும். இப்படியெல்லாம் செய்ததே இல்லைங்க இதுவரை. ஆனால் ஒன்றுமே நடக்கல, நன்றாகத்தானே இருக்கிறோம் என்ற விதண்டாவாதம் வேண்டாம். ஆபத்து என்பது என்றோ ஒரு நாள் வருவது. அந்த என்றோ ஒரு நாள் வருவதற்காகத்தான் தினம் தினம் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, பாதுகாப்பிற்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்கு ஸ்தோத்திரம். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்றீர். எங்களை உமது கண்மணி போல் காத்து வருகிற தயவிற்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் உமது கிருபை தயை எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்ளட்டு சுவாமி. எங்களுக்கு ஞானம் தருவீராக ராஜா. பாதுகாப்பு வளையத்திற்குள் பத்திரமாக இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக, அறிவு தருவீராக, விவேகம் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு நான் இயேசுவின் கண்மணி. ஆமேன். ஹல்லேலூயா.